அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதற்சிறப்புரைத்தல் குறள் எண் 1130. உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். என் தலைவர் என் உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் உறைந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நிலை பெற்றிருக்கிறார். அது அறியாமல் பிரிந்து வாழும் பகைவர் என்று அவரை ஊர் மக்கள் சொல்கிறார்கள். My lover is always happily living within myself, without knowing that people living at that village are saying that he is living elsewhere as a foe. என் துழிப்பா, நெஞ்சுக்குள் மகிழ்ச்சியாக என் தலைவன், அறியாத மக்கள் சொல்வது அவன் பகைவன். நெஞ்சுக்குள் மகிழ்ச்சியாக என் தலைவன், அறியாமல் மக்கள் சொல்வது அவன் பகைவன். இந்த முழு அதிகாரத்திலுமே தலைவன் அல்லது தலைவி இரண்டு இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒன்னு கண்ணில் இருக்கிறாங்க, இல்லைன்னா நெஞ்சில் இருக்கிறாங்க. அப்போ கண்ணுக்குள்ள இருந்த தலைவன் இப்ப நெஞ்சுக்குள்ள போயிட்டான். நெஞ்சுக்குள்ள அவன் போய் ஜாலியா படுத்துக்கிட்டு ஹாயா தூங்கிட்டு இருக்கிறான். இது எனக்கு தெரியும், தலைவனுக்கு தெரியும். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு இது தெரிய மாட்டான். அவன் உள்ள இருக்கான். நெஞ்சை பிளந்த அனுமன் மாதிரி காமிச்சா வேணா ராமனு சீரையும் தெரியலாம். தலைவி அப்படியெல்லாம் பழப்பாலாம் என்ன? வாய்ப்பில்லை. அதனால வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதனால தலைவி நெஞ்சுக்குள்ள அவனை வச்சிருக்கிறது ஊர் மக்களுக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த படுவாய்ப்பை இருக்கல, படுவாய்ப்பை அவன் கணவனாகவும் இருக்கலாம், காதலனாகவும் இருக்கலாம். இவளை காதலிச்சான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்ப விட்டு போட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் வேலை நிமித்தமா ஏதாவது சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கலாம், அல்லது போருக்கு போயிருக்கலாம் அந்த காலத்துல. அப்படி அல்லது இந்த காலத்துல ஜெயிலுக்கு கூட போயிருக்கலாம். அப்படி போயிட்டான் அவன் இவளுக்கு பகைவன் தானே. நண்பனாக இருந்தா ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்கணும். விட்டடிச்சுட்டு போயிட்டானே, அப்ப அவன் பகைவன் தானே அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆனா அவன் எனக்கு பகைவன் இல்லை, அவன் எனக்கு நண்பன். என்னுடைய நெஞ்சிலேயே அவன் நிறைந்து வாழ்கிறான் அப்படின்னு தலைவி சொல்றான். இதுக்கு ரெண்டு பாடல் தேர்ந்தேன். ஒன்னு கவிப்பேரரசு வைரமுத்து பாட்டு. விழியில் வீழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அலைகள் ஓய்வதில்லை. விழியில விழுறான், இதயம் நுழையிறான், உயிரில் கலந்து போயிடுறான். அதைத்தான் இங்க இந்த குரல்ல ஐயன் சொல்றாரு. அடுத்து கண்ணதாசனுடைய நேற்று நான் சொன்ன அதே குங்குமம் பாட்டு. வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும், வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும், வருகின்ற விழி ஒன்று தருகின்ற பரிசென்று பெறுகின்ற சுகமென்று ஒன்று. வருகின்ற விழி ஒன்று தருகின்ற பரிசென்று பெறுகின்ற சுகமென்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று என்று அந்த பாடல் வரும். இந்த குரலுக்கு பொருள் அந்த பாடல் தான் இருக்குது. நீ வெகு தூரம் போய் நிக்கிற. இது தலைவன் தலைவை பார்த்து பாடுறது. இதே தலைவி தலைவனை பார்த்து பாடுறதான் எடுத்துக்கலாம். உன் விழி மட்டும் தனியாக வருது, என் மனக்கண் முன்னால வருது. அது எனக்கு ஒரு பரிசோடு தருது. அந்த பரிசை பெறுகின்ற சுகம் எனக்கு இருக்குது. நீ எங்க இருந்தாலும் என் மனசுல நீ இருக்கிற, உன் விழி இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார். என்ன குரல், என்ன பாடல், என்ன விளக்கம். உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். இகந்துரைவர்னா எங்கேயோ பிரிஞ்சு போய் வாழ்றார் அப்படின்னு பொருள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, வி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வாகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.